நமக்கு பிடிச்ச படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் பத்தல இல்ல. பார்த்துக்கலாம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். IBC Mangai viewers-க்கு வணக்கம். நான் உங்க ஸ்வாதி கிருஷ்ணன். ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மள எல்லாத்துக்குமே இந்த வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தலைவலி அப்படின்னே சொல்லலாம். ஆனால் வெயிட் லாஸை விட ஃபேட் லாஸில் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாகவே நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். ஆமாங்க, நம்ம உடம்புல தேவையில்லாத ஃபேட் நிறையா இருக்கும். அந்த ஃபேட்டை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்ஸ் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் இருக்கிறது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது தான். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், ஃபாஸ்டிங்னா விரதம் இருக்கிறது. இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ரிசல்ட்ஸும் வருது. ஆனா நம்மள நிறைய பேருக்கு அது எப்படி ஃபாலோ பண்ணணும், என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, இதுல எவ்வளவு வகை இருக்கு அப்படின்னு தெரியாமே வந்து குருடாம் போக்குல ஃபாலோ பண்றோம். ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் சாப்பிட்றது, ஒரு குறிப்பிட்ட நேரம் சாப்பிடாம விரதம் இருக்கிறது தான். ஸோ இது சில பேர் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து 12 மணி நேரம் சாப்பிட்றாங்க, 12 hours ஃபாஸ்டிங் இருக்காங்க, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னா இப்படி பிரிச்சுக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து 8 மணி நேரம் சாப்பிட்றதும் 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படின்னு பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபாஸ்டிங்கில் என்னென்ன வகை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஃபாஸ்டிங் அப்படின்னு இருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிடலாம், உங்களுக்கு என்ன தோணுதோ, ரெகுலர் என்ன தோணுதோனா எல்லாமேலாம் சாப்பிடக்கூடாது, நார்மல் ரெகுலர் ரொட்டீன் மாதிரி சாப்பிடலாம். ஒரு நாள் அடுத்த நாள் ஃபுல்லாக ஃபாஸ்டிங்கில் இருக்கிறது. அதாவது ஃபாஸ்டிங்னா சுத்தமாக சாப்பிடாம சாமி கும்பிட்டு அப்போல்லாம் கிடையாது. தண்ணி குடிக்கலாம், ஜூஸ் குடிக்கலாம், ஜூஸுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஃபாஸ்டிங் வந்து ஒரு சில பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வாரம் ஃபுல்லாக அவங்க நார்மல் ஃபுட் ரொட்டீனில் இருந்துட்டு வாரத்தில் 2 நாள் மட்டும் ஃபாஸ்டிங் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த 2 நாள் வந்து கண்டினியூஸாக இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக நல்லா சாப்பிட்றீங்க அப்படின்னா வெனஸ்டே, ஃப்ரைடே இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸில் எனி 2 days ஃபாஸ்டிங் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் தான் OMAD ஃபாஸ்டிங். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மீல்ஸ் மட்டும் தான் சாப்பிட்றது. அதான் நான் சொன்ன மாதிரி 12 hours ஆஃப் ஈட்டிங் அண்ட் 12 hours ஆஃப் ஃபாஸ்டிங், 16 hours ஆஃப் ஃபாஸ்டிங் அண்ட் 8 hours ஆஃப் ஈட்டிங். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா OMAD ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி அண்ட் ஆல்டர்னேட்டிவ் விட இந்த OMAD ஃபாஸ்டிங்கை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இதோட அஜெண்டா என்ன அப்படின்னா 8 மணி நேரம் சாப்பிடணும், பாக்கி 16 மணி நேரம் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அது நீங்கள் உங்களுக்கு ஏற்ப இது பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் காலைல 8 மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சு 4 மணிக்கு வரைக்கும் சாப்பிடுவாங்க, 4 மணிக்கு மேலே எதுவும் சாப்பிட மாட்டாங்க. இன்னும் வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 1 to 9 சாப்பிடுவாங்க, 12 to 8 சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அவங்க பாடிக்கு ஏற்ப, அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ப அவங்க ஃபாஸ்டிங் டைம் அவங்க வந்து ஸ்கெடியூல் பண்ணி மாற்றிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதிகமாக என்ன டைமிங்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா 12 to 8 ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த 12 to 8 அப்படிங்கிறது க்ரூஷியலான நல்ல ஒரு டைம் ஃபார் ஃபாஸ்டிங். ஸோ அது வந்து அதிகமாக ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. இல்லை எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம இருக்க முடியாது, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப்பே பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் 8 to 4 கூட சூஸ் பண்ணி போய்க்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் எப்படிலாம் இருக்காங்க, என்னென்ன டைமிங்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறதான். ஸோ இப்போ இந்த ஃபாஸ்டிங்கில் என்னெல்லாம் சாப்பிடலாம், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த ஃபாஸ்டிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபாஸ்டிங்கில் இருக்கோம், ஒன்றுமே சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறது முழுக்க முட்டாள்தனம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம், க்ரீன் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி எதுனாலுமே எடுத்துக்கலாம். நீங்கள் எதுவுமே சாப்பிடாம இருந்தீங்க, நான் வரதில் இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அனீமிக் ஆகிடுவீங்க, ஹெல்த் இல்லாமல் போயிடும், மயக்கம் போட்டு விழ வேண்டியதான், ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதான். ஸோ நான் சாப்பிட போகிறேன், நான் நிறைய எந்தனாலும் சாப்பிட்டுக்கலாம் அந்த டைமில் அப்படின்னு நினைக்கிறதும் முட்டாள்தனம் தான். ஏன் அப்படின்னா சாப்பிட்றது ஹெல்த்தியாக சாப்பிடணும். நான் வந்து ஜங்க் சாப்பிடுவேன், அது சாப்பிடுவேன், இது சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்ற டைம் ரொம்ப அன்ஹெல்தியாக சாப்பிட்டுட்டு வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. சாப்பிட்றத விட என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி சாப்பிடணும். ஸோ முக்கியமாக என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா ஒரு ஃபுல் மீல்ஸ் வந்து நீங்கள் வந்து சாப்பிடலாம். அந்த மீல்ஸ் என்ன இருக்கலாம்னா ரைஸ் இருக்கலாம் ஃபார் கார்போஹைட்ரேட்ஸ் கண்டிப்பாக. ஸோ ரைஸை தவிர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ப்ரௌன் ரைஸ் மாதிரி மாற்றிக்கலாம், ஏதாவது பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உங்களோட டயட்டில் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிச்சயமாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு ½ கப் ரைஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1 cup ஆஃப் ஃப்ரூட் அண்ட் 1 cup ஆஃப் வெஜிடபிள் நிச்சயமாக இருக்கணும். நிறைய வாட்டர் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நட்ஸு, ஃப்ரூட்ஸு, இது ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டயட்டாக வந்து மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஒர்க் ஆகும், ஹெல்தி வேலை. ஸோ உங்களோட மீல்ஸில் என்னெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 12 to 8 இருக்கீங்க அப்படின்னா 12 மணிக்கு ஒரு நல்ல ஹெவி மீல்ஸ் வந்து சாப்பிடலாம். சாப்பாடு, சாம்பார் நிறைஞ்சு காய்கறிகள், எக்ஸ்ட்ரா ஒரு காய்கறி, ரசம், மோர், இந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்றீங்களோ ஹெல்தியான வேலை சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப நல்லது அப்படியே ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸாக வந்து எடுத்துக்கிறது. சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடலாம். எனி கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து நிச்சயமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸாக நீங்கள் சாப்பிடக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் இல்லாமல் நட்ஸாவோ இல்லை ரோஸ்டட் வந்து கிரவுண்ட் நட்ஸ் சாப்பிடலாம், சோளம்,
ஸ்வீட் பொட்டேட்டோஸ், மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்தியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் டயட்டில் ஆட் பண்ணி ஆகணும். நைட் தூங்குறதுக்கு ஒரு 8 மணிக்கு முன்னாடி வந்து லைக் நீங்கள் டயட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க, ஃபினிஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் பால் சாப்பிடலாம். அப்படி இல்லைனா க்ரீன் டீ வந்து குடிச்சு முடிச்சிடலாம். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு, 8 மணி நேரம் சாப்பிட்டுட்டோம், இதுக்கப்புறம் பசிக்குமே என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் பசிக்கிற டைம்லாம் உங்கள் பாடி டீடாக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அதாவது நிறைய தண்ணி குடிக்கலாம். உங்கள் தண்ணி வந்து அது சுடு தண்ணியாக இருக்குது இல்லை சீரக தண்ணியாக இருக்குது அப்படின்னா ரொம்பவே நல்லது. நிறைய தண்ணி குடிங்க. ஃப்ரூட் ஜூஸஸ் அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம். பட் என்னென்னா நீங்கள் ஃப்ரூட் ஜூஸாக எடுக்கும் போது அதில் ஃபுல் சத்து வந்து இருக்காது, ஃபைபர்லாம் காலி ஆகிடும். ஸோ நீங்கள் அது ஃப்ரூட்டாக எடுக்கிறது நல்லது. பட் நீங்கள் சாப்பிடும் போது ஃப்ரூட்டாக எடுங்க, ஃபாஸ்ட் பண்ணும்போது ஜூஸாக எடுங்க, இல்லைனா வந்து தண்ணி குடிங்க. நிறையா வந்து பிளாக் டீ இல்லை க்ரீன் டீ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எடுத்துக்கலாம். 100% நோ சுகர், நோ மில்க் வைல் ஃபாஸ்டிங். நீங்கள் வந்து ஃபுட்டு வந்து நார்மல் டயட்டாக சாப்பிடும் போது கூட நீங்கள் வந்து சுகர் சுத்தமாக ஆட் பண்ணாமல், அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான என்ன சொல்கிறது ஆயில் வந்து அதிகமாக எடுத்துக்காமல் கம்மியாக வந்து எடுத்துக்கலாம். நெய் கூட எடுத்துக்கலாம், ஆனால் தேசி கீயாக நல்ல நெய்யாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து 1 மந்தில் தெரியும். இப்போ வந்து நிறைய பேர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் வந்து ரொம்ப சோர்வடைஞ்சிருவாங்க. ஏன் அப்படின்னா நான் ஃபாஸ்டிங் இருக்கேன், எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாகவே சாப்பிடாம இருப்பாங்க. அதனால என்ன ப்ராப்ளம்ஸ் ஏற்படும்னா ப்ரெஷர் ஏற்படும், அதுக்கப்புறம் அனீமிக் ஆகிடுவீங்க, சுத்தமாக ஸ்டாமினாவே இருக்காது, இம்யூனிட்டி கம்மியாயிடும், லோ ப்ரெஷர், நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ ஃபாஸ்டிங் இருக்கும்போது, குறிப்பாக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்ன சாப்பிட்றீங்க, எப்போ சாப்பிட்றீங்க, எவ்வளோ சாப்பிட்றீங்க அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 12 to 8 கிடையாது. நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட நீங்கள் இட்லி சாப்பிட்லாம், இட்லி தோசை என்னனாலும் சாப்பிடலாம். பட் கொஞ்சம் ஹெல்த்தியாக வீட்டில் இருக்கிற ஃபுட்டாக வந்து சாப்பிடலாம். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்போ எந்த விதமான ஜங்க் ஃபுட்டும் சுத்தமாகவே எடுத்துக்கூடாது. ஸோ நான்வெஜ் சாப்பிடலாமா இந்த மீல் டைம்லன்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிடலாம். ஸோ இல்லைன்னா ஹை ஃபைபர் ஹை ப்ரோட்டீன் இருக்கும், எல்லாமே சாப்பிடலாம். ஸோ நான்வெஜ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நாட்டுக்கோழியாக எடுத்துக்கலாம், இல்லை ஃபிஷ் எடுத்துக்கலாம். ஸோ இல்லை நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னா ப்ரோட்டீன்ஸாக வந்து உங்களுக்கு பன்னீரோ சோயாவோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபுல் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபைபர், எனர்ஜி எல்லாமே வந்து அந்த மீல் வந்து கொடுத்துருது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா பாடி டைஜஷனுக்கான அந்த டைம், அது செமிக்கிறதுக்கான டைம் நல்லாவே எடுத்துக்கும். அண்ட் இன்னும் பாக்கி இருக்கிற டைம் வந்து உங்களோட தேவையில்லாத இந்த ஃபேட்டை எனர்ஜியாக கன்சியூம் பண்ணி மாற்றிடும். ஸோ அது கன்சியூம் ஆக ஆக உங்களுக்கு ஃபேட் லாஸ் கம்மியாக்கிட்டே வரும். ஸோ இதே டைமில் நீங்கள் கொஞ்சமாக ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. இது 12 to 8 கிடையாது, எப்படினாலும் நீங்கள் ஷிஃப்ட் வந்து மாற்றிக்கலாம். நீங்கள் நைட் ஷிஃப்ட் போகிற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் 8 to 4 அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் தேவைக்கேற்ப உங்கள் ஸ்கெடியூலுக்கு உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். குறிப்பாக என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா இப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நல்லா சாப்பிடுங்க, என்ன சாப்பிட்றோன்னு பார்த்து கவனித்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் வந்து டாடா பாபாய் சொல்லி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் யாராவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. நம்மள நிறைய பேர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறது ரொம்ப கெடுதல் உடம்புக்கு நினச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கிடையாது, ரொம்ப நல்ல விஷயம் தான். கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா. ஸோ நான் ஃபாஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சுத்தமாக சாப்பிடாம இருக்கிறதும் தப்பு, இல்லை நான் மீல்ஸ் டைம்னு சொல்லிட்டு பயங்கர ஜங்காக சாப்பிட்றதும் தப்பு. ஸோ கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா எல்லாமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஐபிசி மங்கையிலேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு ஸ்வாதி கிருஷ்ணன் போகிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் அழகான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பை. நமக்கு பிடிச்ச படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் பத்தல இல்ல, பார்த்துக்கலாம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். Moisturizing lotion and SPF are very important for every skin type. I use different products. இப்போ சென்னைக்கு வந்தா I carry different products. ஹைதராபாத்ல இருந்தா I carry different products.